ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். பெப்பர் சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறேன்றத பார்க்கலாமா? இதை ஆல் இன் ஒன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் எல்லாத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்காக மிளகு, மல்லி, சோம்பு, கிராம்பு, சீரகம், பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே ராவாக வறுத்தெடுத்து சூடாறினதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இன்க்ரீடியன்ஸோட அளவு எல்லாமே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மீடியம் சைஸ்க்கு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ்க்கு தக்காளி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். தென் அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. பிகாஸ் சிக்கன்லேருந்து தண்ணி வருன்றதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சிக்கன் சுக்கா ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்கிடணும். இந்த பெப்பர் சிக்கன் சுக்கா எல்லாத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தோசை கூட தான் வச்சு சாப்பிட்ருந்தேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.